பாப்பமா இந்த இடத்துல தான் நிக்க சொன்னா. இன்னைக்கு என்னோட சினிமாவுக்கு வர்றேன்னு சொன்னாலே. ஐயோ டைம் வேற ஆகுது, சினிமா ஆரம்பிச்சிருவானே. சினிமா ஆரம்பிச்சுட்டு போறான். நம்ம இந்த சினிமாவா பார்க்க போறோம்? என்னண்ணே தன்னால பேசி நிக்கிறீங்க? டேய், என் நிலைமையில் உள்ளவெல்லாம் தன்னால் தான்டா பேசுவான். இது சகஜம். உனக்கு என்ன வேணும்? இந்த ரூட்ல குன்னக்குடிக்கு பஸ் வருமா? பின்ன இந்த ரூட்ல குன்னக்குடி கப்பலாடா வரும், பஸ் தான் வரும். வெயிட் பண்ணு. அத பார், என்ன வருது பஸ். அத போய் நிறுத்து. அதான் குன்னக்குடி. ஏய், நீ கேட்ட குன்னக்குடி பஸ் போகுது, ஏன்டா நிறுத்தல? வண்டியில பொம்பளை கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்குங்கண்ணா. எது? பொம்பளை கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்குங்கண்ணா. டேய், இந்தியா ஏன்டா உருப்படலன்னா இப்பதான்டா புரியுது. தள்ளி நில்றா. పాల్ కొడల్లో మన బంతులు నీ నవ్వుతే సందనము. என்ன ஏன் பாப்பம்மா, அவளோட ராவுகள் படத்துக்கு என்னோட வரேன்னு சொல்லிட்டு இந்த தேன் கூடு தலையும் கூட ஒட்டி ஒராசிட்டு போறியே, இது உனக்கே தர்மமா? இவரு கோமாதா என் குலமாதா படத்துக்கு கூட்டு போறேன்னு சொன்னாரு, அதான் அவர் கூட போறேன். ஐயோ, தொழில் ரீதியா இவள டச் பண்ணிட்டாளே. டேய், கண்ணாடி கட்டா. முடியாதுண்ணே. டேய் கண்ணா, ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கடா. இவள முன்னாடி உட்கார வைக்காத, பின்னாடி உட்கார வச்சு கூட்டி போடா. பின்னாடி காத்துல காத்துலாம் வேற என்னடா இருக்கு? சொல்ல கேடா. டேய் டேய், ஐயோ, இவள கூட்டிட்டு போய் என்ன செய்ய போறானோ, ஏது செய்ய போறானோ. இந்த நேரத்துல பஸ் வேற காணோமே. ஏனே குன்னக்குடிக்கு அடுத்த பஸ் எத்தனை மணிக்கு வரும்? ஒப்ப செத்ததுக்கு அப்புறம் வரும். போடா நாயே. ஹாய் பிரதர்ஸ் கமிங். எங்கள் குலமாதா. பிரதர் எங்க பிரதர் போறீங்க? கோமாதா குலமாதா படத்துக்கு போறேன். பிரதர் நானும் அங்கதான் போறேன், கூட்டி போங்க பிரதர். எனக்கு டபுள் சூட்டி பழக்கம் இல்லையே. நீங்க உட்காருங்க பிரதர், நான் ஓட்டி போறேன். நான் நீங்களா வண்டி கொடுக்கறது இல்ல. நான் என்ன அண்ணினா உனக்கு மேல போஸ்ட் மாஸ்டர், நீ போஸ்ட்மேன் தான். என்ன கூட்டி போடா. அதெல்லாம் ஆபீஸ்ல. அவளோட ராவுகள் படம் அவளோட நான் பாக்க நினைச்சேன், வேற எவனோட போயிட்டு இருக்கா. அத நான் செக்அப் பண்ணேன்டா. இல்ல நான் செக்அப் பண்ண போறேன். விடுங்க, நீங்க வந்து வர முடியாது. ஏனே குன்னக்குடி கடைசி பஸ் எத்தனை மணிக்கு வரும்? இப்ப வருண்டா. அதையும் விட்டா நான் விட்டா. ஐயோ, வெறுப்பேத்தடி. ஐயோ, வெறுப்பேத்தடி. ஐயோ, ஐயோ, இருடா உன்னை நான் பாறேன். டேய், ஐயோ, புட்டுங்க. ஓடுங்க பையன். டேய், எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன். டேய், ஏய் பிச்சைக்காரனாயே, வெளிய நின்னு கேட்காம ஏன்டா உள்ள வர? பிச்சை கேட்க வரலையா? இந்த லெட்டரை கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க. ஓ சாரி பெக்கர், கீ தி லெட்டர். அன்புள்ள மாமா அவர்களுக்கு பிரியமுள்ள மைத்தினி எழுதுவது. நீங்கள் எங்களை விட்டு சென்றதிலிருந்து வீட்டில் நிம்மதியே இல்லை. நீங்கள் இல்லாமல் உங்கள் சொத்துக்களை எங்களால் நிர்வாகம் பண்ண முடியவில்லை. இந்த வருடம் நெல் விற்றதில் மொத்த லாபம் 2 லட்சத்தையும் தாண்டும் என்று நினைக்கிறேன். ஐயா, தேங்காய் குத்தகையில் ரூபாய் 50,000 வந்துள்ளது. ஐயா உட்காருங்க. வாழைக்காய் பணம் 1 லட்சம் வந்துள்ளது. ஐயா கால் தூக்கி மேல போட்டுங்க. நீங்கள் வந்துதான் பணத்தை பேங்கில் போட வேண்டும். நடந்ததை மறந்து உடனே வர வேண்டும். இப்படிக்கு வி மாணிக்கம், தாராபுரம். ஐயா, நான் ஏதாவது உங்களை தவறா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க ஐயா. என்ன சார் இது? நீங்க கை கட்டிட்டு பிச்சைக்காரன் உட்கார வச்சு பேசுறீங்க. எந்திரா. நீ பிச்சைக்காரன், நான் பிச்சைக்காரன், இந்த ஊரே பிச்சைக்காரன். இவர் பெரிய கோடீஸ்வர பிசினஸ் மேக் நட்டு. ஓடி போய் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு மேன். ஹலோ, வித்தவுட் ஐஸ். நோட் த பாயிண்ட். சரி ஐயா, இவ்வளவு சொத்து சொகத்தை வச்சிட்டு எப்படி நீங்க பிச்சைக்காரனானீங்க? சொத்து, பத்து, பணம், பாசம் எல்லாவற்றிலும் பற்று அருந்து விட்டது மகனே. ஏங்க அதை ஒட்ட வைக்க முடியாதா? முடியாது மகனே. 2 தடவை பச போட்டா ஏதாவது முயற்சி பண்ணா முடியாது மகனே. ரொம்ப அருந்துருச்சு போல் இருக்கு. சாப்பிடுங்க ஐயா. நான் வருகிறேன் மகன். ஐயா, இந்த லெட்டர் வாங்கிட்டு போங்க. நீயே வச்சுக்க மகனே. உங்களுக்கு வந்த லெட்டர் என்கிட்ட இருக்க கூடாதுயா. நீ நினைக்கிற மாதிரி அது எனக்கு வந்தது இல்ல மகனே. ரோட்ல கடந்தது. டைம் பாசிங்காக உன்னை படிக்க சொன்னேன். எது டைம் பாசிங்கா? உங்க டைம் பாசிங்க்கு நானா கிடைச்சேன்? என் நெத்திய நல்லா பாருங்க, இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதி இருக்கா? இல்ல. அப்ப நான் என்ன இழிச்ச வாயனாடா? இழிச்ச வாயனா? தாக்குடா. டேய், இந்த கூல் ட்ரிங்க்ஸ் நாய் நாக்க தட்டின மாதிரி குடிச்சல்ல, அதுக்கு காசை வச்சிட்டு வெளிய போடா. பிச்சை எடுத்து தரேன். கடை நான் ஒத்துக்க மாட்டேன். அப்ப தட்ட வச்சுக்க. தட்டா? டேய், கூல் ட்ரிங்க்ஸ் சொல்லுடா. இது எட்டனா போருமாடா? அதை கஞ்சி வைடா. டேய், இவன் அடிச்சு சொல்றா. ராஸ்கல், என்ன இழிச்சு வாங்கி நினைச்சிட்டீங்க ஊருக்குள்ள? பிச்சு போடுவோம் பிச்சு. இது மாட்டா. இந்தா இது புடி. இந்த கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்தியல்ல, அது போய் 4 தெருவுல கலெக்ஷன் பண்ணிட்டு வா. பாலை ஊத்துறா, பாதியை குடிச்சிட்டு தண்ணி ஊத்தியா வைக்கிற. இன்னைக்கு நான் பினாயில் ஊத்துறேன். பாதியை குடிக்கும் போதே மகனை நீ செத்தடா. ஹாய் பால் பேபி, வா 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 வா. என்ன இன்னைக்கு நீ சீக்கிரமாவே வந்துட்ட? இங்க வரணும்னு தான் எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சிட்டு வந்துட்டேன். சொம்ப கொண்டு வாங்க. இன்னைக்கு பால் வேண்டாம். ஏன்? நான் வெளியில வாங்கிட்டேன்.
நான் வரத்துக்குள்ள அப்படி என்ன அவசரம்? அவசரத்துக்கு இல்ல, இது ஒரு ரகசியத்துக்காக. டண்டனக்கும் 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 டன். பால் தமிழ் பால், என்னை நினைப்பால் அள்ளி அணைப்பால் கெட்டி பிடிப்பால். கெட்டி மிதிப்பாள். பெரிய தியாகராஜ பாகவதரே, தொட்டதுக்கெல்லாம் பாட்டு. பொறுக்கி நான் போய் வேலை பாடுறா. நீ நஸ்தா. என்ன அவ்வளவு சீக்கிரமா ஒஸ்தானுங்கிற? என்ன உனக்கு பிடிக்கலையா? அது யோசிக்கிறதுக்குள்ளதான் இவரைய மூட அவுட் பண்ணிட்டாரா? ஐயோ ஏய் ராஜா, இந்தா இந்த பாலை கொண்டு போய் உள்ள வச்சுட்டோமா? பாலா. அவனை இன்னைக்கு செத்த நீ ஊட்டி பண்ணி ரெண்டா வெடிச்ச மாதிரி வெடிக்க போறடா. என்ன மருந்து வாசனை அடிக்குது? இப்ப உள்ள மாட்டுக்கெல்லாம் மருந்து ஊசி தானே போடுறாங்க. ஏன் சார் சிரிக்கீங்க? டேய், இத்தனை நாள் நீ என்ன ஏமாத்தி குடிச்சே பாலு, அந்த மாதிரி பால் இல்ல இப்ப நீ குடிச்சது. கக்கூஸ் கழுவுற பினாயில். இன்னும் 5 நிமிஷத்துல உன் வாயிலையும் வயிற்றுலையும் புடுங்கி மவனே உனக்கு சங்குதா, நாளைக்கு உனக்கு நிஜமான பால் தான். ஏன் மவனை சிரிக்கிற? கடைசி சிரிப்பா? இது என்ன சார் பெருசு? ஒரு நாள் போலி விட்டான்னு நினைச்சு மூட்டை பூச்சி மருந்தை குடிச்சிட்டேன், ஒன்னும் ஆகல. பெப்சின்னு நினைச்சு பெட்ரோல் குடிச்சேன், அதுக்கும் ஒன்னும் ஆகல. இது என்ன சார் சாதாரண பினாயிலு? நமக்கு டானிக்கு மாதிரி. இதால என்ன சாகடிக்க முடியாது. இதால உன்னை சாகடிக்க முடியாது. இதால சாகடிக்க முடியும்டா. ஏன் சார்? முடியும்டா. முடியா சார்? முடியும்டா. முடியா சார்? முடிச்சு காட்டேன்டா. இவருக்கு வேணாம். இதெல்லாம் டூ மச். எது டூ மச்? ஆமா டூ மச் சொல்லிட்டேன். டூ மச் தான்டா. இவருக்கு வேணாம். பேசிட்டு இருக்கும்போது டூ மச் தான்டா. விட மாட்டேன்டா. நில்டா டேய். டேய் நில்லு. அப்படியே இல்லங்க. நல்லா இருந்த பெரிய குடும்பத்தை பிரிச்சிட்டீங்களே. என்னடா திடீர்னு உளறற? நான் ஒண்ணும் உளறல, உண்மைதான் சொல்றேன். அன்னைக்கு ரத்னவேலு பாரதிக்கு முத்து கொடுத்த, பாரதியோட அண்ணன்ட்ட போட்டு கொடுக்க போய் தானே ரத்னவேலுக்கு அவனுக்கு சண்டை வந்தது. அண்ணா, ஒத்துமையா இருந்த அண்ணன் தம்பியை பிரிச்சிட்டீங்களே. டேய், என்னைக்கோ நடந்தது இன்னைக்கு ஏன்டா ஞாபகப்படுத்துற? எனக்கு இன்னைக்கு தானே ஞாபகம் வந்தது. அண்ணா, அவன் பொய் சொல்றானுங்கண்ணா. நானும் போய் சொல்ல, இவரும் போய் சொல்றாரு. டேய், பொய்னா என்னடா? எனக்கு தெரியாது. எனக்கும் தெரியாதுங்கண்ணா. பழைய பகையை வச்சுட்டு போஸ்ட்மேன் பிரதர் போட்டு கொடுக்குறாருங்கண்ணா. நம்பாதீங்கண்ணா. நான் வேணாங்கண்ணா. இன்னும் 20 வருஷம் சர்வீஸ் பாக்கி இருக்குண்ணா. பாதியிலே புட்டுட்டு போற போதுங்கண்ணா. போட்டுருங்க. நான் வேணாங்கண்ணா. நான் வேணாங்க. நம்ம எதிர்பார்த்தது நடக்கலையே. நீ எதிர்பார்த்தது நடக்காது மகனே. ஜனங்க எதிர்பார்த்தது இப்ப நடக்க போகுது. ஹலோ, இன்னைக்கு போஸ்ட் ஆபீஸ் லீவுங்க. ஏய் உள்ள போ. அப்ப தந்தி அது உன் சொந்தக்காரங்க எல்லாம் நான் கொடுத்துறேன். உள்ள போ. போ. ஓ, இவருங்க வேணாம், நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய். என்னண்ணே வாட்ச், மோதிரம், டிவிஎஸ் 50 ஒரே அடியா அசத்துறீங்க? எல்லாம் அவன் செயல். இந்த மாசம் டிவிஎஸ் 50, அடுத்த மாசம் ஹீரோ ஹோண்டா, அதுக்கு அடுத்த மாசம் மாருதி 1000, டாடா சீரா, ஏரோப்ளைன், ஹெலிகாப்டர், ட்ரெயின் இதெல்லாம் சொந்தமா வாங்கி வைக்கலாம்னு நினைக்கிறேன்டா. என் ரேஞ்சே எங்கேயோ போயிட்டு இருக்குது. எப்படி திடீர்னு இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிட்டீங்க? இவ்வளவு நாளை என் பேரை சொல்லி என் அசிஸ்டன்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தான். இப்ப நான் ஸ்ட்ரைட்டாவே பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது என்ன ஸ்ட்ரைட்டா ஒரு ஜீப் வருது நம்மள பார்த்து? ஜீப் இன்னும் நான் புக் பண்ணலையேம்மா. போலீஸ் ஜீப்னா? போலீஸ்? கம் கம் கம். என்ன அது நம்ம ஊருக்குள்ள போலீஸ் ஜீப் வருது? இங்க யாரா போஸ்ட் மாஸ்டர்? மரியாதை மரியாதை. அதெல்லாம் தெரியாது. நீ எந்த ஊர் இன்ஸ்பெக்டர்? காரைக்குடி. உனக்கு என்ன வேணும்? போஸ்ட் மாஸ்டர் வேணும். அது நான் தான். நீதானா அது? ஏண்டா அவன் கஷ்டப்பட்டு மணி ஆர்டர் அனுப்புனா அந்த காசை வட்டி கூட்டு சம்பாதிக்கிற நீ. உன்னெல்லாம் லாடம் கட்டி அடிக்கணும்டா. நடரா ஸ்டேஷனுக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, ரிமூவ் தி ஹேண்ட் ஃப்ரம் தி காலர். டேய், லைஃப்ல ஒரு லெவலுக்கு மேல போயிட்டாலே போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் அடிக்கடி போவோம் வருவோம். இதெல்லாம் ரிலேஷன்ஷிப் வீடு மாதிரிடா. என் லெவலே வேறடா. டேய் போடா. 201 இவன் உள்ளத்துல பூட்டியா? ஐயோ கொஞ்சம் இருங்கய்யா. சார் சார், நான் பாட்டுக்கு மாசம் சம்பளம் வாங்கிட்டு என் வேலை உண்டு நான் உண்டு தான் சார் இருந்தேன். எனக்கு ஆசை காட்டி இந்த மாதிரி பிசினஸ் பண்ண சொன்னது என் கூட இருந்த போஸ்ட்மேன் தான் சார். முதல்ல அந்த நாயை புடிச்சு உள்ள வைங்க சார். அவனையே நான் உள்ள பிடிச்சா அவன் அப்ரூவ் ஆயிட்டான்ல. என்னது அப்ரூவ் ஆயிட்டானா? எங்க சார் அவன்? பிரிட்டிஷ் ஏர் சர்வீஸ் டேக்கிங் அவர்ஸ் 130. டேய், என்ன அத்தனை பேருக்கு முன்னால அவமானப்படுத்தி ஜீப்ல ஏத்துறாங்க. அதுக்கு கூட நான் வருத்தப்படலடா. நீ எல்லாம் இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிறியே, அதை என்னால ஜீரணிக்கவே முடியலடா. 201 இவனையும் பிடிச்சு உள்ளது இல்லையா? நான் சார் உள்ள போனோம், நான் தான் அப்ரூவ் ஆயிட்டேனே. அதுக்கு உன்னை ஏசி ரூம்ல வச்சு வெங்காயம் வச்சு ஊட்டி விடுவாங்களாக்கு? 2 பேருக்கு ஒரே கொட்டதான் வானாய.
டேய், தள்ளி விடுறா ஏய். ஐயா போடா அவள. ஐயா 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 விடுறா. ஐயா பாப்ஸ் என்னங்க இப்படி வந்து மாட்டிக்கிட்டீங்க? பாப்ஸ் என் நிலைமைய பாத்தியா பாப்ஸ்? பாப்ஸ் என் நிலைமைய பத்தியா? டேய், ரெண்டு பேருக்கு ஒரே நிலைமை தான், தனித்தனியா பார்க்க முடியுமா? கொஞ்சம் இருங்க. ஆ. டேய் பாப்ஸ் எனக்காக தாண்டா வந்திருக்கான். இல்ல பாப்ஸ் எனக்காக தான் டேய், வந்திருக்கேன். நான் போஸ்ட் மாஸ்டரா? இது போஸ்ட் ஆபீஸ் இல்ல. சரிடா. சார், என்ன அவங்க 2 பேரையும் ஜாமீன்ல எடுக்கணும் சார். அவங்கள நீ ஏன் ஜாமீன்ல எடுக்கிற? நான் ஒருத்தரை லவ் பண்றேன் சார். எனக்கும் அவருக்கும் ரெஜிஸ்டர் கல்யாணம் நடக்க போகுது சார். தாழ்த்தி கைத்து போட 2 பேர் வேணும்ல? அதுக்கு தான் சார் அவங்க 2 பேரையும் ஜாமீன்ல எடுக்கணும். ஓகே 201 பாப்ஸ் உனக்கு கல்யாணமா? மாப்பிள்ளை யாரு? அதோ శంపకలు శంపకలు పాప్స్. పాల్కొడంలో మన బంతులు నీ నవ్వుతే సందనము నేనొస్తే శ్రీమందము శంపకలు மாட்டிக்கிட்டான்டா, நல்லா மாட்டிக்கிட்டான்டா மாவனே. நாங்களாவது இந்த ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகிடுவோம். நீ ரிலீஸே ஆக முடியாத ஆயுள் தண்டனை கைதி.